தீபக் அண்ணனும் முத்துக்குமரனும் பேசிகிட்டு இருப்பாங்க நேற்று சிவா எவிக்ஷன் அப்போ தீபக் சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கெல்லாம் 56 நாள் இருந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, வீட்டில் அண்ணி அப்புறம் தீபக் அண்ணாவோட பையன் பேர் சொல்லிட்டு அவங்கெல்லாம் யோசிப்பாங்க, என்னடா தீபக் அண்ணன் இவ்வளோ கோவத்தெல்லாம் விட்டு இவ்வளோ சாந்தமாக இருக்காருன்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தீபக் அண்ணா சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவா எலிமினேட் ஆனதை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னு ரொம்ப அதெல்லாம் என்னென்ன பண்ண முடியும், அதை சிவா விஷயத்தை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிவிட்டு, நீ வேணால் பாருன்னு, நாளைக்கு நீ நாமினேட் ஆக மாட்டே அப்படின்பாரு. உடனே தீபக் அண்ணன் சொல்லுவார், ஏன்டா நான் எங்கடா கண்டிப்பாக ஆவேன் அப்படின்னோடனே, நீ அடித்து சொல்கிற பெட்டு நீ நாமினேட் ஆக மாட்டேன், எனக்கு 4 ஓட்டு விழும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா இத்தனை நாள் இந்த கேமில் இருந்து என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சொன்ன மாதிரி தீபக் அண்ணன் நாமினேஷனில் இல்லை, முத்துக்குமரனுக்கு 4 ஓட்டு. இதனால தான் அவரை கேமர் கிங் மேக்கர்னு எல்லாம் சொல்கிறோம். இதுக்கப்புறமும் அவர் பிஆர்னால் யாருன்னா ஒன்றுமே பண்ணாமல் வாரத்துலேருந்தே ஓட்டு வருதுன்னா அப்போ அவங்களுக்கு பிஆர் இருக்குது. இது அப்படி இல்லை. முத்துக்குமரன்லாம் ஃபஸ்ட் வீக் ஓட்டிங்கில் 3rd 4th தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்தார். அவரோட பிஹேவியரில் தான் அவர் மேலே வந்தார். ஸோ இந்த தன்னோட இதனால மேலே வர்றவங்க எல்லாம் கண்டிப்பாக பிஆர் கிடையாது. அவங்கெல்லாம் சொந்தமாக அவங்களோட கேமுக்காக மக்கள் போடுற ஓட்டுகள். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.